புதுச்சேரி கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த சகோதரிகள் உட்பட 3 பேர் அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கியிருக்கலாம். வணக்கம் எழில்குமார், கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணியானது எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது? தற்போதைய கள விவரங்க. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரியில் ஏராளமான வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டை சார்ந்த சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். வழக்கமாக புதுச்சேரி புத்தாண்டு என்றாலே கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் கூடுவார்கள். அந்த வகையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி கடற்கரையில் இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கடலில் வந்து குளித்து தங்களது பொழுதை கழித்து வந்தனர். மேலும் அதாவது கடற்கரை சாலையில் இறங்காமல் இருப்பதற்காக புதுச்சேரி அதாவது காவல்துறை சார்பில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் தடுப்பு கட்டைகளை மீறி கடலில் இறங்கி ஏராளமானோர் தொடர்ச்சியாக குளித்து வருகின்றனர். இவர்களை போலீசார் அவ்வப்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட DR நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மீனாட்சி தம்பதியினரின் மோகனா என்ற 12ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மோகனா என்ற மாணவியும் லேக்கா 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஆகிய இருவரும் சகோதரிகள். இவர்கள் வந்து இவரது தாயாருடன் வந்து புதுச்சேரி கடற்கரையில் வந்து குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி அவர்கள் இருவரும் கடலில் இழுத்து செல்லப்பட்டனர். இதே போல் அவர்களது அருகிலேயே குளித்துக் கொண்டிருந்த அதாவது கதிர்காமம் பகுதியைச் சார்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் நவீன் என்ற மாணவனும் அதே போல கடலில் இழுத்து செல்லப்பட்டான். ஆக மொத்தமாக அந்த சகோதரிகள் இருவர் மற்றும் ஒரு பள்ளி மாணவன் 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் என 3 பேர் கடலில் இழுத்து செல்லப்பட்டனர். இதனையடுத்து இங்கிருந்தவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் தற்பொழுது வந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக கடற்கரையில் இறங்காமல் இருப்பதற்காக போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை எச்சரித்த வண்ணம் உள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கடற்கரையில் குளிக்க சென்ற சகோதரிகள் இருவர் மற்றும் ஒரு பள்ளி மாணவன் 3 பேர் என கடலில் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். மேலும் போலீசார் தொடர்ச்சியாக கடலில் இழுத்து செல்லப்பட்ட அந்த 3 பேரையும் தேடுதல் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு இப்பகுதியை சார்ந்த மீனவர்களும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.